அவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்கன்னா ஏன் கும்பிடணும்? ஒரு சாதாரண மனுஷன் தான் தூக்கி போட்டு போயிடலாம்ல, ஏன் கும்பிடணும்னு கேட்குறேன். நம்ம அப்பாவை ஏன் கும்பிடணும், தாத்தாவை ஏன் கும்பிடணும், என்ன காரணத்துக்காக கும்பிடணும்? அவங்க எல்லாம் இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க, சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள், சிவனிடம் சென்று விட்டார்கள் அப்படின்னு தான் படைச்ச சிவன் மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அந்த மகான், அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமான் கிட்ட பதவி அடைந்ததுனால தான் சிவலோக பதவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமது முன்னோர்கள் நேரம் எங்கே போவாங்க? அவர்கள் இந்த பூமியை விட்டு போகின்ற பொழுது சிவன் கிட்ட போய் பதவி அடைவார்கள் அப்படிங்கிறாங்க. அதை சிவலோக பதவின்னு வச்சிருக்கிறாங்க. இன்று ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என்னுடைய குலம் வழி வம்சங்களை நான் பார்க்கறதுக்கு, என் பேரன் பேத்திகளை பார்க்கறதுக்கு பெருமானே எனக்கு அனுமதி கொடுங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, என் பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூடுவாங்க, நான் போய் பார்த்துட்டு வரணும், நான் போய் இந்த பூமியில் பார்த்துட்டு வரணும், என்னை பார்க்கறதுக்காக எல்லாரும் எங்கெங்கேயோ வந்து வந்திருப்பாங்க எங்களை பார்க்கறதுக்கு, இன்னைக்கு எங்களுக்கு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் அப்படிங்கிறவர், அதாவது தூங்காமல் இருந்து அனைத்து மக்களுக்கும் அருள்பாலிக்கிறதுக்காக அவர் விழித்திருப்பார். அந்த விழித்திருக்கிற நேரத்தில் நமது முன்னோர்கள், அவருடைய பதவி அடைந்த முன்னோர்கள் எல்லாருமே பெருமிஷன் கேட்டு இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள், இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள். இப்போ யார் வருவா? நம்மளை படைச்ச கம்மாரிச்சாமனும் நம்மளை பெத்தெடுத்த இந்த ஐயாமார் 3 பேர் தான் இன்னைக்கு வருவாங்க. அந்த நாள் எந்நேரம் வர்றாங்க? இரவு 12 மணி டு 1 மணி, 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள அவர்களுக்கு அந்த பெருமான் அனுமதி கொடுத்து இந்த பூமிக்கு நம்ம அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு வர்றாங்க. 12 டு 1 மணிக்குள்ள அந்த ஐயா தான் பார்ப்பார், அந்த அம்மா பார்க்கும். குலதெய்வம்ன்றது என்ன? ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுத்து தாய் தகப்பன் தானே. அப்ப பாட்டன் முப்பாட்டு அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க. அப்ப இந்த மனித குலம் தோன்றுவது எப்படி தோன்றிருக்கும்? யாரோ ஒருத்தர் தான் நம்மளை பெற்றெடுத்திருப்பாங்க, அவங்களைத்தானே வணங்கி வழிபட்டிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது அதுதான். அப்ப இன்னைக்கு அவங்க பார்க்க வரக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு. அப்ப சிவபெருமானை வணங்கி தரிசனம் பண்ணி விடிய விடிய தூங்காம இருந்து எனது முன்னோர்களை நான் இன்னைக்கு பார்க்கறதுக்காக காத்திருக்கிறேன். எங்க தாத்தா பாட்டி அவங்கவுங்க வழி வம்சத்துல எல்லாரும் இன்னைக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் நான் பார்க்கணும். இதுக்குத்தான் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இதுக்குத்தான் நாம் இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். குல தெய்வம், குலம், இந்த உயிரை கொடுத்தவர்கள், இந்த பூமிக்கு என்னை அனுப்பியவர்கள், நம்மளெல்லாம் அனுப்பினவங்க, அவனுக்கு அந்த பதவியிலிருந்து இன்னைக்கு ஒரு நாள் பெர்மிஷன், ஒரு நாள் விடுமுறை. அந்த ஒரு நாள் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க வரோங்க. அப்படி பார்க்க வரவங்களை நாம எப்படி வரவேற்கணும்? அன்போட பாசத்தோட வரவேற்கணும், ஒற்றுமையோட வரவேற்கணும். ஆக இத்தனை பேருக்கு 100 தலைக்கட்டோ அது 1000 தலைக்கட்டோ அத்தனை பேருக்கும் ஒரே அப்பா அம்மா இந்த தெய்வங்கள்லாம். இவங்க தான் நம்மளை படைச்சவங்க. இந்த படைச்சவங்க இன்னைக்கு 12 மணிலேருந்து 1 மணிக்கு இந்த சன்னிதானத்தில் இந்த பூமியில் கால் வைக்கிறாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு தான் நம்ம விடிய விடிய தூங்காமல் இருக்கிறோம். அப்போ குலதெய்வம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த குலம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் எத்தனை கோடி செல்வங்கள் ஈட்டினாலும், எவ்வளவு வேலைகள் கடந்தாலும், கடல் கடந்து வாழ்ந்துக்கிட்டு தான் கூட அன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க வரேன், என்னுடைய முன்னோர்களை பார்க்க வரேன், என்னுடைய சக்தியை பார்க்க வரேன், என்னை வாழ வச்ச தெய்வங்களை பார்க்க வரேன். இன்னைக்கு அவங்களாம் அன்னைக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அவங்கள வரவேற்கணும்னா எந்த இடத்துல வச்சு வரவேற்கிறது? நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல வச்சு வரவேற்கலாம்? பஸ் ஸ்டாண்ட்லையா, பிளாட்பாரத்துலையா, அல்ல முச்சந்திலையா, மூளை முடுக்கலையா, எங்க வச்சு வரவேற்கலாம்? எங்க தாத்தா வர்றாரு, பாட்டி பார்க்க வர்றாரு, எங்க வரவேற்கலாம்? நான் அந்த இடத்துக்கு வாங்க, அந்த புளிய மரத்துக்கடையில் வாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தான் வர சொல்ல முடியும். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல வர்ற போது நாம ஏதோ ரோட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா யார் யாது எந்திரிச்சு வெளியே போய் அப்படின்வாங்க. ஆனா சொந்த இடத்துல உட்காந்து பேசினா போக சொல்லுவானா? இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்தாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா அவங்கள ஒரு சொந்த இடத்துல வச்சு பார்க்கறதா இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான
வேண்டுதல் வேண்டுகோள். இன்னைக்கு அவங்கள நம்ம பார்க்கணும். காலங்காலமாக ஒரு புறம்போக்கு நிலத்திலேயே அவங்கள வச்சு பார்த்துட்டு நாம வாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா அவங்க நமக்கு என்ன அருளாசி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களை எப்படி நம்மளை வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அட போடா, நீயே இப்படி பொழைக்கிறான், நானும் இப்படி உன்னைய பார்க்க வந்து ஏன் வேலை வெட்டி தான் போச்சுன்னு அப்படிதான் நினைப்பாங்க. தவம் கடந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வரேன், அப்பயும் என் பிள்ளை என்னை ரோட்ல வச்சுதான் பாக்குறியான், என்னை வீதியில வச்சுதான் அனுப்புறியா, வீதியில வச்சு அனுப்பிட்டு அவங்க அமைதியா அனுப்புனாலும் பரவாயில்ல, ஆனாளுக்கு மல்லுக்கட்டி சண்டையை போட்டு அனுப்புறியா நினைப்பாங்களா? நினைப்பாங்க சாமி.